இப்போ விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கிறார். இருமொழி கொள்கை, நீட்டு உள்ளிட்ட விஷயங்களில் அவர் கருத்து தெரிவிக்கிறாரு. பாஜக எதிராக இருக்கிறதா சொல்கிறாங்க. பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்கிறப்ப அப்போ அந்த இளைஞர்களும் மாணவர்களும் விஜய் பக்கம் திரும்புகிறாங்க. அதை அறிஞ்சுதான் இவங்க இந்த பக்கம் போகிறாங்க திமுகவும் அப்படிங்கிற விமர்சனமும் வருது. இல்ல, திமுகவினுடைய மாணவரணிங்கிறது வந்து இப்ப நேற்று தொடங்கினது இல்ல. காலாவதியான அரசியல் காலாவதியான நடிகர்களை பார்த்து அந்த பயத்தினால தொடங்கினது இல்ல. திமுகவினுடைய மாணவரணி அப்படிங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கு பெற்று இந்த நாட்டுல ஆட்சி மாற்றத்திற்கே வழிகோலியது வந்து திமுகவினுடைய மாணவரணி. அந்த அளவிற்கு ஒரு வலிமையான இயக்கம். இல்ல மாணவரணி, அது நீ சொல்றது சரிதான். ஆனா இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் இளைஞர்கள் அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. எல்லா கட்சியை சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் அந்த பக்கம் போறாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது இல்ல. அது ஒரு பொய்யான தோற்றம், கற்பனையாக உருவாக்கப்படக்கூடிய கட்டுக்கதை தான். விஜய் பக்கம் இளைஞர்கள் இருக்கலாம், மாணவர்கள் இருக்கலாம், அரசியல் புரிதல் இல்லாதவர்களாக இருப்பாங்க. வெறும் ரசிகர்கள்ங்கிற மனப்பான்மையோட அந்த ஹீரோ வர்ஷிப்காக இருப்பவர்களாக இருப்பார்களே தவிர அரசியல் புரிதலோ தெளிவோ தமிழ்நாட்டு அரசியலை பற்றியோ கொள்கை பற்றியோ தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்களை பற்றியோ குறைந்தபட்ச அறிவு இருக்கக்கூடியவர்கள் யாரும் அந்த பக்கம் இருக்க மாட்டாங்க.